நடிகரும் தேமுதிக நிறுவன தலைவருமான விஜயகாந்த் நேற்றிரவு மீண்டும் சென்னை மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவரது உடல்நிலை குறித்த அறிக்கை வெளியாகியுள்ளது. கடந்த சில ஆண்டுகளாக உடல்நலக்குறைவால் வீட்டிலேயே ஓய்வெடுத்து வரும் நடிகர் விஜயகாந்த் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளதால் அவ்வப்போது மருத்துவமனைக்கு சென்று பரிசோதனைகளை மேற்கொண்டு வருகிறார். அண்மையில் இருமல், சளி தொந்தரவுகள், தொண்டை வலி ஏற்பட்டதால் சென்னை மியாட் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த நடிகர் விஜயகாந்திற்கு அதன் பின்னர் சுயமாக சுவாசிப்பதில் சிரமம் இருந்ததால் அந்த நேரங்களில் செயற்கை சுவாசம் அளிக்கப்பட்டு வந்தது. பின்னர் விஜயகாந்த் உடல்நிலையில் பின்னடைவு ஏற்பட்டதாகவும் அவரை நுரையீரல் நிபுணர்கள் கண்காணித்து சிகிச்சை அளித்து வருவதாகவும் அவருக்கு முழுவதுமாக ஆக்சிஜன் உதவியுடன் மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளிப்பதாக தகவல் வெளியானது. அதன் பின்னர் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டு அவர் பூரண குணமடைந்து வீடு திரும்பி தேமுதிக செயற்குழு பொதுக்குழு கூட்டங்களிலும் கலந்து கொண்டார். இந்நிலையில் நேற்றிரவு மீண்டும் விஜயகாந்த் மியாட் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். வழக்கமான பரிசோதனைகளுக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக விஜயகாந்த் உடல்நிலை குறித்து தேமுதிக அறிக்கை வெளியிட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து விஜயகாந்த் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.